பேசி அழைப்புகள் எப்படி மாறுச்சு, அதுலயும் நவம்பர் 10 ஏன் முக்கியம்னு ஒரு சின்ன பார்வை இது. ம் யோசிச்சு பாருங்க. முன்னெல்லாம் ஆப்ரேட்டர் கிட்ட கேட்டு தானே பேசணும். இப்ப நாமளே டக்குன்னு நம்பர் போட்டு பேசுறோமே. இந்த நேரடி டயலிங் முறை எப்படி வந்துச்சு? குறிப்பா 1951 நவம்பர் 10 அன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? வாங்க தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல போனுக்கு நம்பரே கிடையாதுங்க. ஆமா, ஆபரேட்டர்கிட்ட பேரை சொல்லி கனெக்ட் பண்ண சொல்லணும். இதனால ஒரே குழப்பமா இருந்துச்சு. இத சரி பண்ணத்தான் 1879-80 வாக்குல மாசச்சூசெட்ஸ்ல முதலா 1ல இருந்து 3 இலக்க எண்களை கொண்டு வந்தாங்க. அப்புறம் அந்த நம்பரை சுத்தி டயல் பண்ற ரோட்டரி டயலிங் வந்துச்சுல்ல. சரி, அப்புறம் தூரமா கால் பண்ண வேண்டிய தேவை அதிகமாச்சு. அதனால 1947ல அமெரிக்காவுல ஏரியா கோடோட சேர்த்து 10 இலக்க எண் முறை வந்துச்சு. இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, 1951 நவம்பர் 10 அன்னைக்கு ஹிஸ்டரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஆபரேட்டர் ஹெல்ப் இல்லாம நேரடியா நியூ ஜெர்சியில இருந்து கலிஃபோர்னியாவுக்கு ஒரு லாங் டிஸ்டன்ஸ் கால் போச்சு. அடேங்கப்பா, இது டெலிகாம்ல ஒரு பெரிய திருப்புமுனை. கடைசியா இந்த நேரடி டயலிங் முறை அமெரிக்காவில இருந்து இங்கிலாந்துக்கு வர கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆச்சு பாருங்க. 1958ல தான் அங்க வந்துச்சு. அதுக்கு பேரு சப்ஸ்கிரைபர் ட்ரங்க் டயலிங், அதாவது எஸ்டிடி. இந்த ட்ரங்க்ங்கிற வார்த்தைய வச்சு வந்த பேரு தான் நம்ம இந்தியாவிலயும் எஸ்டிடின்னு ஆச்சு. இன்டர்நேஷனல் நேரடி கால் 1963ல லண்டன்ல இருந்து பாரிஸ்க்கு போச்சு. சோ இப்ப நாம ஒரு செகண்ட்ல போன் பேசுறதுக்கு பின்னால இவ்ளோ பெரிய டெக்னாலஜி பயணம் இருக்குன்னு நினைக்கும்போது ஆச்சரியமா இருக்குல்ல?